வணக்கம் அன்பான உறவுகளே. இன்றைய நாளில் இறுதியாக நாங்கள் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள பழக்கடை மற்றும் மரக்கறி கடைகளுக்கு தான் எங்களுடைய கொள்வனவை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்தில் வந்த பொழுது தான் தெரிகிறது பழங்களின் விலை மிக அதிகமாக இருக்கின்றது. உண்மையாகவே பார்க்க போனால் ஆப்பிள் பழம் 150 ரூபாய் தொடக்கம் 300 ரூபாய் வரையில் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஆப்பிள் பழம் அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உண்மையில் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, அன்னாசி பழத்தின் விலையை பார்த்தால் மிக அதிகமாக விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு பழத்தின் விலை 750 ரூபாய் தொடக்கம் ஆக குறைந்தது 600 ரூபாய் வரையில் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே போல மாம்பழங்களின் விலை 300 ரூபாயை தாண்டி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லை, நமக்கு தேவையான பல வகையான நாம் காண்கின்ற பழங்கள் மிக அதிகமான விலையில் இலங்கையில் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தான் இந்த இடத்தில் இருந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். வெளி மாவட்டங்களில் என்ன விலை என்பது நான் நினைக்கின்ற மிக அதிகமாக தான் விற்கப்படும் என்று சொல்லி, அதையும் விட இந்த இடத்தில் மரக்கறிகளின் விலையை பார்க்க போனால் கரட்டின் விலையானது 180 ரூபாய் மேற்பட்டதாக 300 ரூபாய் 320 ரூபாய் தொடக்கம் விற்கப்படுகின்றது என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இன்றைய நாளில் இலங்கையில் பல வகையின் விலை மிக அதிகமாக, மரக்கறி விலையை விட பல வகைகளின் விலையே அதிகமாக விற்கப்படுகின்றது. மட்டக்களப்பு பக்கங்களில் பார்க்க போனால் பழங்களின் விலை இன்னும் அதிகமாகத்தான் இருக்கின்றது. இன்றைய நாளினை பொறுத்தவரையிலும் தம்புள்ளை பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு விலை நாங்களும் இந்த இடத்தில் வாங்கணும். மிக அதிகமான விலை தான். சரி, தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். உங்கள் பிரதேசங்களிலும் பழங்கள் மற்றும் மரக்கறிகளின் விலை என்ன என்பதனை கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அன்பான நண்பர்களே. மீண்டுமாக புதிய காணொளியுடன் உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.